வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா புவியியல் முக்கிய வினாவிடைகள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பிளேலிஸ்ட் லிங்க் நான் கொடுத்துருக்குன்னு பாருங்கள், அங்கே போய் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் தொகை பரவல் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். மொத்த தொழிலாளர்களின் சதவீதத்தை குறிப்பது எது அப்படின்னா வேலையில் பங்கேற்போர் விகிதம். மொத்த தொழிலாளர்களின் சதவீதத்தை குறிப்பது, அதாவது எத்தனை பேர் வந்து வேலைக்கு போகிறாங்க அவங்களுடைய விகிதம் பற்றி சொல்கிறது தான். அதுதான் வந்து வேலையில் பங்கேற்போர் விகிதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து கவர்மெண்ட்டான இருக்கட்டும் இல்லை தனியார்னா இருக்கட்டும், சரிங்களா? ஸோ அதாவது எப்படி சொல்கிறது, சுய வேலை வாய்ப்பு சுயமாக தொழில் செய்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்களா இருந்தாலும் எல்லாருமே கணக்கில் சேர்த்துப்பாங்க அது, சரிங்களா? நெக்ஸ்ட் இரண்டாவது கொஸ்டின் பாருங்கள். எந்த மாநிலம் எழுத்தறிவில் 93.9% பெற்று இந்தியாவின் முதன்மை மாநிலமாக திகழ்கிறது அப்படின்னா கேரளா. ஸோ எந்த மாநிலம் வந்து எழுத்தறிவில் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கேரளா தான். எவ்வளோ சதவீதம் அப்படின்னா 98.9%. மூன்றாவது கொஸ்டின் பாருங்கள். மக்கள் தொகையில், அதாவது மொத்த மக்கள் தொகையில் எழுத்தறிவு பெற்ற மக்களின் எண்ணிக்கையை குறிப்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா எழுத்தறிவு விகிதம் தான், சரிங்களா? 1000 பேருக்கு வந்து எவ்வளோ பேர் அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ பிறப்பு விகிதம் சொல்லுவாங்க. அதாவது பிறந்திருக்கிறது 1000 பேருக்கு வந்து 1000 மகப்பேறு மக்களில் வந்து எத்தனை குழந்தை வந்து பிறந்திருக்கிறாங்க, அது ஆணனா இருக்கட்டும் பெண்ணனா இருக்கட்டும், அதை பற்றி கவலை கிடையாது. எத்தனை பேர் பிறந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிறப்பு விகிதம். இதுவே 1000 மக்களுக்கு எத்தனை பேர் வந்து இறந்துருக்கிறாங்கன்னு சொன்னால் இறப்பு விகிதம் நம்ம படிக்கிறோம். அதே மாதிரி தான் மொத்த மக்கள் தொகையில் எழுத்தறிவு பெற்ற மக்களின் எண்ணிக்கை குறிப்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது எழுத்தறிவு விகிதம் அப்படின்னு அழைக்கிறாங்க. நாலாவது கொஸ்டின் பாருங்கள். கேரளா மாநிலம் மற்றும் டேஸ் யூனியன் பிரதேசத்தில் பெண்கள் பாலின விகிதமானது 1000க்கும் அதிகமாக உள்ளது. அதாவது பெண்கள், அதாவது பாலின விகிதம் என்ன அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். 1000 ஆண்களுக்கு வந்து எத்தனை பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய இந்தியாவினுடைய பாலின விகிதம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நான் போன வீடியோவில் சொன்னேன் 940 பேர் அப்படின்னு சொன்னேன். இது அதாவது 1000 ஆண்களுக்கு 940 பெண்கள் இருக்கிறாங்க. இது எப்படி நம்ம இந்தியா ஃபுல்லாக. இதுவே நம்ம தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 1000 ஆண்களுக்கு 995 பெண்கள் உள்ளாங்க, சரிங்களா? 5% தான் கம்மியாக இருக்குது, சரிங்களா? 5 நபர்கள் தான் கம்மியாக இருக்கிறாங்க. அதாவது ஒரு சில புக்கு பார்த்தோம் அப்படின்னா 96 கூட போட்டிருக்கிறாங்க, சரிங்களா? கொஸ்டின் வந்து எப்படி கேட்குறாங்களோ ஆப்ஷனில் அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ இதுதான் இங்கே சொல்ல வராங்க. 1000 ஆண்களை, அதாவது 1000-ஐ விட பாலின விகிதம் அதிகமாக இருக்கக்கூடியது பார்த்தோம் அப்படின்னா கேரளா 1081, சரிங்களா? அதுக்கு அடுத்தாற்போல் புதுச்சேரி, சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். அதிக மக்கள் அடர்த்தியை கொண்ட யூனியன் பிரதேசம் எது அப்படின்னா புதுடெல்லி, சரிங்களா? அதிக மக்கள் அடர்த்தியை கொண்ட மாநிலம் புதுடெல்லி. இங்கே பாருங்கள், ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 11,360 பேர், சரிங்களா? அப்போ எவ்வளோ மக்கள் தொகை அடர்த்தி பாருங்கள். நெக்ஸ்ட்டு குறைந்த மக்கள் அடர்த்தி கொண்ட யூனியன் பிரதேசம் எது அப்படின்னா அந்தமான் நிக்கோபார் தீவுகள். ஒரு சதுர கிலோமீட்டர் வெறும் 46 பேர் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ அதிக மக்கள் அடர்த்தி அப்படின்னா புதுடெல்லி, குறைந்த மக்கள் அடர்த்தி அப்படின்னா அந்தமான் நிக்கோபார் தீவுகள். இந்திய தேசிய நீர்மின் சக்தி நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா பரிதாபாத். இந்திய தேசிய நீர்மின் சக்தி நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா பரிதாபாத். நெக்ஸ்ட்டு இந்திய அணு மின்சக்தி நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா மும்பை. இந்திய அணு மின்சக்தி நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டோன்னா மும்பை. 9வது கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவின் முதல் நீர் மின் நிலையம் எங்கு நிறுவப்பட்டுள்ளது அப்படின்னா டார்ஜிலிங். இந்தியாவில் முதல் நீர் மின் நிலையம் எங்கு நிறுவப்பட்டது அப்படின்னா டார்ஜிலிங். நீரில் என்ன இருக்கும், டால்பின் இருக்கும், சரிங்களா? ஸோ அப்படி கூட ஞாபகம் வச்சேன், நீர் மின் நிலையம் அப்படின்னா டார்ஜிலிங், சரிங்களா? நெக்ஸ்ட்டு இந்தியாவின் முதல் நீர் மின் நிலையம் நிறுவப்பட்ட ஆண்டு 1897. இந்தியாவில் முதல் நீர் மின் நிலையம் நிறுவப்பட்ட ஆண்டு 1897. 11வது பாருங்கள். இந்திய உலக அளவில் அதிக காற்றலை திறன் கொண்ட நாடுகளில் எத்தனாவது இடத்தில் உள்ளது அப்படின்னா 4வது இடத்தில் உள்ளது, சரிங்களா? இந்தியா உலக அளவில் அதிக காற்றலை திறன் கொண்ட நாடுகளில் எத்தனாவது இடத்தில் உள்ளது அப்படின்னா 4வது இடம் அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் சயின்ஸில் சொல்கிறாங்க. இதுவே 10th புக்கில் பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கலாம், ஐ திங்க் 2வது யூனிட்னு நினைக்கிறேன், உரைநடை உலகம், சரிங்களா? அதில் பார்த்தோம் அப்படின்னா 5வது இடம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, சரிங்களா?
ஸோ ஆப்ஷன் வந்து ஏதாவது ஒன்று தான் வைப்பாங்க, 4வது அல்லது 5வது தான் வைப்பாங்க, ரெண்டெல்லாம் ஒன்றா வைக்க மாட்டாங்க. சரிங்களா, அதுக்கேற்ற மாதிரி பார்த்து போட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு ஒருவேளை ரெண்டும் ஒன்றா வச்சாங்கன்னா எப்படி சார்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து மார்க் கொடுத்துருவாங்க டிஎன்பிஎஸ்சிலேயே. சரிங்களா, நெக்ஸ்ட் அடுத்ததாக பார்ப்போம். தேசிய காற்றாற்றல் நிறுவனம் புதிய மற்றும் புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் வளங்கள் அமைச்சக நிறுவனத்தின் கீழ் எங்கு ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா சென்னை தான். சரிங்களா, ஸோ தேசிய காற்றல் நிறுவனம் எங்கே அப்படின்னா சென்னை. இந்தியாவின் முதல் பருத்தி நெசவாலை தொடங்கப்பட்ட ஆண்டு 1818. சரிங்களா, எங்கே அப்படின்னா கல்கத்தாவில். சரிங்களா, கிளாஸ் போஸ்டர் அப்படின்ற இடத்துல. சரிங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள். இந்தியாவில் முதல் பருத்தி நெசவாலை தொடங்கப்பட்ட இடம் அப்படியே கீழே கொடுத்துருக்குறாங்க. கொல்கத்தாவில் உள்ள போர்ட் கிளஸ்டர் என்னும் இடம். சரிங்களா, கொல்கத்தாவில் உள்ள போர்ட் கிளஸ்டர். 15வது பாருங்கள். இந்தியாவின் கடலை சக்தி வளத்திறன் டேஸாக மதிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்றாங்க. 40,000 மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியாவின் கடலை சக்தி வளத்திறன் வந்து பார்த்தீங்கன்னா 40,000 மதிப்பிடப்பட்டுள்ளது. 16வது. இந்தியாவில் 150 முறு உற்பத்தி திறன் கொண்ட அலைசக்தி ஆலை எங்கு நிறுவப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, இது திருவனந்தபுரத்திற்கு அருகில் உள்ள விழிஞ்சம் என்னும் இடத்தில். சரிங்களா, இது நல்லா ஒன்று ஞாபகம் வச்சுங்க. இந்தியாவில் 150 இந்த கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவில் 150 உற்பத்தி திறன் கொண்ட அலைசக்தி ஆலை எங்கு நிறுவப்பட்டுள்ள அப்படின்னா திருவனந்தபுரத்துக்கு அருகில் உள்ள விழிஞ்சம் என்னும் இடத்தில். ஸோ இதில் எப்படி ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா அலைசக்தி அப்படின்னு வந்தாவே திருவனந்தபுரத்திற்கு அருகில் உள்ள விழிஞ்சம், அப்புறம் இந்த 150 ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா தேசிய சணல் வாரியத்தின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா கொல்கத்தா. தேசிய சணல் வாரியத்தின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளதுன்னா கொல்கத்தா. பருத்தி இழையிலிருந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். பருத்தி இழையிலிருந்து விதைகளை பிரித்தெடுக்கும் முறைக்கு டேஸ் என்று பெயர் அப்படின்னா ஜின்னிங். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சரிங்களா, பருத்தி இழையிலிருந்து விதைகளை பிரித்தெடுக்கும் முறைக்கு ஜின்னிங் என்று பெயர். இந்தியாவில் முதல் சணல் ஆலை யாரால் தொடங்கப்பட்டது அப்படின்னா ஜார்ஜ் ஆக்லாண்ட். இது எல்லாமே 10வது சோஷியல் சயின்ஸில் இருக்குது. சரிங்களா, புவியில் வருது இது எல்லாமே. சரிங்களா, இந்தியாவின் முதல் சணல் ஆலை யாரால் தொடங்கப்பட்டது அப்படின்னா ஜார்ஜ் ஆக்லாண்ட். இந்தியாவின் முதல் சணல் ஆலை எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்னா கொல்கத்தாவிற்கு அருகிலுள்ள ரிஷ்ரா என்னும் இடத்தில் உள்ளது. இந்தியாவின் முதல் சணல் ஆலை எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்னா கொல்கத்தாவிற்கு அருகில் உள்ள ரிஷ்ரா என்னும் இடத்தில் உள்ளது. சரிங்களா, ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த 20 கொஸ்டின். சரிங்களா, ஸோ இந்த மக்கள் தொகை பற்றி இதில் சொல்லியிருந்தோம். அதாவது இந்தியாவில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எது அப்படின்னு கேட்டோன்னா உத்தரப்பிரதேசம். சரிங்களா, இந்தியாவில் அதிக அடர்த்தி கொண்ட மாநிலம் எது அப்படின்னு கேட்டோன்னா ஸோ நம்ம இப்போ தான் படித்தோம் எது பீகார். சரிங்களா, அதிக அடர்த்தி கொண்ட மாநிலம். இதுவே யூனியன் பிரதேசம் அப்படின்னு கேட்டோன்னா டெல்லின்னு வந்துடும். சரிங்களா, இந்தியாவின் மொத்த மக்கள் அடர்த்தி எவ்வளோ அப்படின்னு கேட்டோன்னா 382. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் மக்கள் அடர்த்தி பார்த்தீங்கன்னா 555, அதாவது 555 வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் வந்து உத்தரப்பிரதேசம். குறைவான மக்கள் தொகை கொண்ட மாநிலம் வந்து சிக்கிம். சரிங்களா, அதற்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுத்தறிவு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கேரளா தான் வந்து அதிக எழுத்தறிவு கொண்ட மாநிலம். குறைவான எழுத்தறிவு கொண்ட மாநிலம் எது அப்படின்னா பீகார். சரிங்களா, நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கன்னியாகுமரி தான் அதிகமான எழுத்தறிவு கொண்ட மாவட்டம். சரிங்களா, ஸோ தர்மபுரி வந்து குறைவான எழுத்தறிவு கொண்ட மாவட்டம். அதே மாதிரி நம்மளுடைய தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பாலின விகிதம் எங்கே ரொம்ப அதிகம் அப்படின்னு கேட்டோன்னா நீலகிரி மாவட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாலின விகிதம் அதிகம். குறைவான பாலின விகிதம் எங்கே அப்படின்னு கேட்டோன்னா தர்மபுரி தான் வரும் அதுவும். சரிங்களா, ஸோ ஜஸ்ட் இதெல்லாம் வந்து மேலோட்டமாக தெரிஞ்சு வச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின தகவலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் அதாவது இந்த ஆலைகளெல்லாம் எங்கெங்கே நிறுவி இருக்கிறாங்க, எப்போ நிறுவினாங்க அப்படின்றத கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா, ஸோ கட்டாயம் இதெல்லாம் வந்து டிஎன்பிஎஸ்சியில் கட்டாயம் கேட்பாங்க. சரிங்களா,
இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.